தினமலர் ஆன்மீக நேயர்களே, உங்களுக்கு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகனின் பணிவான வணக்கம். கண்டேன் கடவுளை என்ற இந்த அற்புத தொடர்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கலைவாணர் நாகேஷ் நடிச்ச திரைப்படங்கள்ல உங்க அப்பா நகைச்சுவை எழுதியிருக்கார். திரையுலகில உங்களுக்கு அந்த மாதிரியான ஏதாவது வாய்ப்பு வந்ததா? அப்பா நாகேஷுக்கு ஒரு 66 படங்கள், தேங்காய் அண்ணா, சுள்ளி அண்ணா, நிறைய பேருக்கு எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆதி காலத்துல பிபிஎஸ் அண்ணா பாடின முதல் பாட்டு அப்பாவோட பாட்டு, அன்போடு இன்பமாக வாழலாம் நண்பனே, ஜிக்கி அம்மா. அதே மாதிரி சுசிலா அம்மா அப்பா பாட்டு பாடியிருக்காங்க, டிஎம்எஸ் அண்ணா பாடியிருக்காங்க, சீர்காழி அண்ணா சீர்காழி வில்லு பாட்டே பாடியிருக்கிறாங்க, சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா. இப்போ நீங்க கேட்ட கேள்வி, தற்போதைய திரைப்படங்களில் உங்களுக்கு எழுதுவதற்கு வாய்ப்பு வந்திருக்கிறதா என்று. வாய்ப்பு வந்தது. இந்த உத்தம வில்லன் என்ற ஒரு அருமையான திரைப்படத்திலே எங்கள் மூவரையும் இணைத்து வைத்துத்தான் அந்த பாடலை எழுத சொல்லி, அப்பா பாடலை எழுத அடியேனும் துணையிருந்து உறுதுணையாக எழுத. ஏன்னா ஜிப்ரான் ஐயா போட்ட மியூசிக் நம்ம வில்லுப்பாட்டு மியூசிக்ல இருந்து கொஞ்சம் சற்று வேறுபட்டதுன்னு சொல்ல முடியல, அதற்கு இணையானது, ஏன்னா திரைப்படத்துவமானது. அதனால அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும்னா நான் தான் அதுக்கு இன்றைய ட்ரெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது. அப்பாவுக்கு அது அவ்வளோ அறிமுகம் கிடையாது. ஸோ அந்த ஒரு உத்தம வில்லன் படத்திலே நாங்கள் மூவருமாக, அதாவது என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம், நான், என் மகன், 3 பேருமாக இருந்து அந்த திரையில் பணி செய்தது. கமல் அண்ணா ரொம்ப பாசத்தோடு சொன்னார், 40 ஆண்டுகளாக தந்தனத்துவம் கேட்டு வளர்ந்த காது, திரையுலகமே இந்த உத்தம வில்லன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு நன்றி சொல்லுகிறது, குறிப்பாக பெரியவர் சுப்பு ஆறுமையாவுக்கு நன்றி சொல்கிறது என்று சொன்ன வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. சிறந்த கௌரவம். அந்த உத்தம வில்லன் லோகோவே எங்களோட வில்லுதான். அந்த பெருமையை இன்றைக்கும் காப்பாற்றி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவது, தரமான நகைச்சுவைகள் என்று என்றைக்கு திரைப்படத்திலே வாய்ப்புகள் வேண்டும் என்று கேட்டு வருகிறார்களோ சத்தியமாக எழுதி தருவேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் செய்யக்கூடிய வில்லிசை நகைச்சுவைகள் மட்டும்தான். ஆனால் அங்கு இங்கு பத்திரிகைகளில் படித்தோ அல்லது அரங்கங்களில் கேட்டோ பேசுவதில்ல, ஒரிஜினலாக பேசக்கூடிய நகைச்சுவை. போற வாக்குல ஒரு சிந்தனையும் சிரிப்பும் தள்ளிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் கண்டிப்பா உட்கார்றாங்க. ஏன் குழந்தைகளும் உட்கார்றாங்க, ஏன் இசை ரசிகர்களும் உட்கார்றாங்க. நான் மியூசிக் அகாடமில வில்லுப்பாட்டு பண்ணி சிரிக்க வச்சாளுங்க, கேளுங்க, எழுதி தரேன். சிரிக்கவே மறந்த சிறைச்சாலைக்குள்ளேயே சிரிக்க வைக்கிற வில்லிசை நிகழ்ச்சியை நடத்தின அந்த அற்புத அனுபவத்தை பத்தி சொல்லுங்களேன். அதாவது முன்னாள் ஜனாதிபதி பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வீட்டிலே நடந்த நிகழ்ச்சி தான் அப்படி ஒரு அனுபவத்தை எங்களுக்கு சந்தோஷமாக கொடுத்தது. கலாம் ஐயா வழியாக டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு சக்தி பெருமாள் அண்ணா எங்களை அழைத்திருந்தார். அப்பொழுது அப்பாவுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம், என் மகனுடைய விருப்பம், எங்கள் குழுவினருடைய விருப்பம், என் கணவனார் டாக்டர் எஸ் திருமகன் அவர்களுடைய விருப்பம், கலாமையா முன்னாடி நிகழ்ச்சி பண்ணணுமேன்னு ரொம்ப பாசமா நினைச்சோம். உடனே எப்படியோ அரேஞ்ச் பண்ணி அழகா வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போது நாங்க அவருடைய வீடு, முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த இல்லத்திலே எங்களுடைய நிகழ்ச்சி அரேஞ்ச் செய்யப்பட்டது. ரொம்ப ஒரு ஆர்வம், ஒரு 20 நிமிஷம் கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட அப்பா வில்லிசையை தயார் செய்து நான் ஒன்று செய்தேன். கலாம் அவர்கள் எழுதிய பாடலுக்கு அடியேன் இசையமைத்தேன். நான் ஒரு பாடல் பாடினேன், கலைமகனை ஒரு பாடல் பாட சொன்னேன். ஓனோம் வந்து அமர்ந்தார். அந்த படத்தை நீங்க நிச்சயமா பார்க்கணும். வாழ்க்கையிலே பண்பின் இமயம் என்று சொல்வதா, எவரெஸ்ட் என்று சொல்வதா, நாங்கள் கீழே அமர்ந்து நிகழ்ச்சியை நடத்தும் போது அவர் வீடு, அவருடைய பங்களா, அவருடைய சோஃபா, அதுல உட்காராம எங்களோட அமர்ந்து கீழே அமர்ந்து கேட்ட காட்சி இருக்கிறதே. இன்னும் நம்ம நாடு எவ்வளவு கத்துக்கணும், நம்ம நாட்டு இளைஞர்கள் எவ்வளவு கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த பணிவோடு பாடிய வில்லிசைக்கு பின்பு ரொம்ப சந்தோஷமா ரசிச்சார். அதை அடுத்த இன்டர்வியூல உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா மேடம் கேட்ட கேள்விக்கான பதில், எழுந்த உடனே எல்லாரும் நீங்க இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? ஆமாங்க ஐயா, என்கிட்ட தான் முதல்ல சொன்னார். சிரிப்பே தெரியாத ஒரு இடம் இருக்கிறது தெரியுமா அப்படின்னார். நாங்க எல்லாரும் திகைச்சு போனோம். என்னங்க ஐயா, அப்பாவும் என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணுமில்ல, புழல் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் சிரிப்பையே மறந்தவர்கள். அவர்களுக்கு ஆனந்தம் என்றால் என்னவென்று மறந்தே போயிருப்பார்கள். அவங்கள சிரிக்க வைக்க முடியுமா? உடனே அப்பா, சரிங்கய்யா, சொல்லுங்கய்யா, உடனே செய்யறோங்கய்யா அப்படின்னு அப்பா சொன்னாங்க. நாங்களும் உடனே சொல்லுங்கய்யா, நிச்சயமா என்ன தேதியா இருந்தாலும் செய்யறோம். ஒன்றுமில்லை, நீங்கள்
சென்னைக்கு சென்ற உடனே சிறைத்துறை அதிகாரி பேசுவார் அப்படின்னு நாங்க ஃப்ளைட்ல வந்து இறங்குறோம். ஐயா நடராஜ ஐயாட்ட இருந்து கால் வருது. மே 9 என்று நினைக்கிறேன். அவரை பார்த்துட்டு வந்த ஒரே மாசத்துல அன்னைக்கு, ஆனா சரி தேதி எனக்கு சரியாக தெரியவில்லை, மே 9 11. உடனே அம்மா கச்சேரி ஐயா சொல்லியிருக்கிறாரு பெரியவர், அதனால நீங்க வந்து செய்யணும் அப்படின்னு ஐயா என்கிட்ட தான் பேசினாங்க. அப்பாவும் நிகழ்ச்சிக்கான தயார் பண்ணி அவங்களை எப்படி சிரிக்க வைக்கணுமா, அதுதானே முக்கியம். சிரிப்பையே மறந்தவர்களை சிரிக்க வைப்பது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? சிரிக்க மாட்டேன்னு இருக்கிறவங்களை சிரிக்க வைக்கிறதும் கஷ்டம், சிரிக்க மறந்தவர்களை சிரிக்க வைப்பதும் கஷ்டம். ஏன்னா குழந்தைதான் என்ன சொன்னாலும் சிரிச்சிரும். ஆனா அவங்களுக்கு சிரிக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவங்க இல்லை. நாங்க போனோம், அந்த கதவு இருக்கும், படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்குள்ள வில்லாம் தூக்கிட்டு போனோம். வில்ல போய் கட்டி வச்சோம். எல்லா போலீஸ் அதிகாரிகளும் இருந்தாங்க. ரொம்ப சிறப்பம்சமாக ஒன்று சொல்கிறேன், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சிறைச்சாலைகளுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா இந்த வில்லுப்பாட்டு போச்சு. அப்பா சிரிக்க வைக்க கேட்கணுமா, அப்படி ஒரு சந்தோஷத்துல எல்லாரையும் கலகலப்பா சிரிக்க வச்சு சந்தோஷமாக்கி நடந்த அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 6 மணிக்கு மடியடித்து உள்ளே செல்ல வேண்டியவர்கள் சிறை அதிகாரிகளுடைய அனுமதியின் பேரில் ஒரு 1 hour அப்படியே லேட் பண்ணி 7 மணி வரைக்கும் அந்த வில்லிசையை ரசித்து அவர்கள் கிளம்பிய அனுபவம் இருக்கிறதே, எங்களுக்கு வாழ்க்கையிலே புண்ணியம், அவர்களுக்கும் வாழ்க்கையிலே புண்ணியம். அனைத்தையும் கொடுத்த பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர்களுடைய திருவடியை பணிந்து வணங்கி நமஸ்காரம் செய்து இந்த வாய்ப்புக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதுல ஒரு சிறப்பு குறிப்பு, அந்த நிகழ்ச்சிக்கு தொகை நாங்கள் வாங்க மாட்டேன் என்று சொன்னேன். அந்த அதிகாரி என்னிடம்தான் பேசினார். வேண்டாம் அப்பா வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னேன். ஆனால் கலாம் ஐயா தன்னுடைய தொகையை எங்களுக்கு கொடுத்து கௌரவித்ததை மறக்கவே முடியாது. அதை வங்கியில போடும்போது கூட எல்லாரும் அந்த செக்கை வாங்கி கலாமையா கலாமையா என்று ரசித்த விதம் இருக்கிறது அல்லவா. இன்றைக்கும் எங்கள் வீட்டில் வீட்டு பத்திரத்தை விட பாட்டு பத்திரமாக புகைப்படம் இட்டு ஐயா கையெழுத்திட்ட செக்கை காசோலையை பத்திரமாக வைத்திருக்கிறேன். ஆமா, அந்த இடத்துல என்ன மாதிரியான கச்சேரி நடத்தினீங்க? ஒரு முழுக்க அதுல ரொம்ப அழகா நாங்க பாடிய பாடல் என்னன்னா, கலாமையா எழுதின பாட்டு, லட்சியம் ஊக்கத்தை உருவாக்கும் என்று ஒரு அழகான நீண்ட பாடல். அந்த பாடலை அடியேன் இசையமைத்து கலாமையா அவர்கள் எழுதிய பாடலை என் மகன் பாடினான். அதனுடைய பதிவு கூட யூடியூப்ல இருக்கு. அதே மாதிரி நானும் அவருடைய பாடலை ஒன்று பாடினேன். அப்பா ஒரு கருத்து சொன்னார்கள், இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான கருத்து. பொதுவா வந்துங்க இளைஞர்கள் வந்து நல்ல விஷயத்த கேட்கறாங்களா இல்லையா, நல்லா கேட்கறாங்க. இதுக்கு அந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சி. எப்படின்னா, அப்பா சொன்னாங்க, இனிமேல் கற்பூரம் காட்டும் போது, பாரதி கிட்ட கேட்கிற மாதிரி, இனிமேல் கற்பூரம் காட்டும் போது இந்த தேசப்படத்தை வைத்து கும்பிடுங்கள். பாரதி நம்மளுக்கு சொல்றாரு, இந்த தேசப்படத்தை வைத்து கும்பிடுங்கள், கற்பூர ஆராதனை காண்பியுங்கள். ஏனென்றால் இந்தியால மேலிருந்து கீழே வரைக்கும், கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் இருக்கும் அனைத்து ஆலயங்களுக்கும் ஆராதனை செய்து விட்டது போல ஆகும் என்று என் தந்தையார் சொல்லி, அதுக்கு ஒரு அழகா ஃபைனல், அப்பா எப்பவுமே ஃபைனல் சிந்தனை ரொம்ப நல்லா இருக்கும். பொட்டு வைக்கும் இடம் டெல்லியாக இருக்கட்டும், தொட்டு கும்பிடும் இடம் குமரியாக இருக்கட்டும் என்று தந்தையார் சொன்னதை ரொம்ப ரசிச்சு, தேசபக்தியும் தெய்வ பக்தியும் வளர்க்கும் வில்லிசை நல்லபடி வாழ்கன்னு அவர் சொல்லி, உடனே அங்கு இருப்பவரிடம் அவர் ஆணையிட்டதாக அவர்கள் சொன்னார்கள். இங்கு இருக்கக்கூடிய, நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்திய தேசப்படத்தை கவிஞரையா சொன்னபடி அனுப்பி வையுங்கள், அவர்கள் வணங்கட்டும் என்று சொன்னதை நான் மறக்க முடியாது. மகாபெரிவா முன்னாடி பாடிய போது அவர் சொன்ன வார்த்தைகள் நினைவிருக்கா? என் தந்தையார் மகாபெரியவாளை சந்தித்து நமஸ்காரம் செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கியது சுமார் 1964-65 என்று நினைக்கிறேன். அப்பொழுது அப்பாவுக்கு அவர் ஆசீர்வாதம் செய்த செய்திகள் இன்றைக்கும் நான் மேடையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பல பல செய்திகள் 2-3 உங்களுக்காக நினைவுபடுத்துகிறேன். மகாபெரியவாளை அந்த கரதீட்சை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த, மகாபெரியவா ஆசீர்வதித்த வில்தான் இன்றைக்கும் எங்களிடம் இருக்கு. நான் மேடையில் கூட பாடுவேன், இது ராமருகை பட்ட வில்லு, கிருஷ்ணர் கீத கேட்ட வில்லு, பரமாச்சாரியால் தொட்ட வில்லு, அனுகிரகமே ஆமா அனுகிரகமே ஆனந்தம் அமைதி வரம் அப்படின்னு நான் மேடையில பாடுவேன். எத்தனை ஒரு பெரிய தீட்சை பாருங்க, கர தீட்சை இன்றைக்கும் பத்திரமாக வைத்திருக்கிறோம். ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன்.
அப்பா வந்து ஒரு பாட்டு காமாட்சிட்ட பாடுவதாக எழுதி வைத்தார்கள். காமாட்சி, உன்னுடைய பாதம் அணிந்து வணங்குகின்றேன். என்னிடம் என்ன இருக்கும் உனக்கு கொண்டு வருவதற்கு? நான் என்ன பணக்காரனா? பணம் கொண்டு வருவதற்கு? பட்டு வியாபாரி பட்டு கொண்டு வருவார், பூ வியாபாரி பூ கொண்டு வருவார், அல்வா விற்பவர் அல்வா கொண்டு வருவார், நெசவு செய்பவர் ஆடை கொண்டு வருவார். நான் ஏழை கவிஞன் தாயே, என்னிடம் என்ன இருக்கிறது? ஏதோ நெஞ்சு நிறைய கவலைகள் இருக்கின்றது. சத்தியமாக சொல்கிறேன் தாயே, உன்னிடம் அது கிடையவே கிடையாது. அந்த கவலை என்ற ஒரு வார்த்தையில் நான் தான் நிரம்ப உள்ளவன். நீ ஏழை, ஒரு கவலை கூட உனக்கு இருக்காது. காரணம், நீ நிம்மதீஸ்வரி தாயே, நிம்மதியை தருபவள். ஆனால் என் கவலைகள் இருக்கிறதல்லவா, அதை நான் என்ன செய்கிறேன்? கவலை என்று உன் காலடியில் எழுதி வைக்கிறேன். நீ ரொம்ப நாளாக பத்மாசனத்தில் இருக்கிறாயா? சற்று அந்த இடது காலை தளர்த்தி, இடது கால் பெருவிரலுக்கு சக்தி உண்டல்லவா, அந்த இடது கால் பெருவிரலால் கவலை என்று எழுதி வைப்பேனே 3 எழுத்துக்கள், அதில் வானாவை அடித்து விடு. திரும்ப படித்து பார்ப்பேன். ஆஹா, கலை கலை, அந்த கலையை வளர்க்க அருள் செய் தாயே என்று என் தந்தையார் ஒரு அழகான பாடல் எழுதி பெரியவா முன்னால, அப்பெல்லாம் காஞ்சிபுரத்துல கச்சேரிக்கு போனா முதல் கச்சேரி பெரியவா முன்னாடி பண்ணிடுவோம். அதை விட அந்த பாக்கியங்கள்லாம் மறக்க முடியாத பாக்கியங்கள். பண்ணும்போது அவன் நல்லா ஆசீர்வாதம் பண்ணி மறுநாள் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு காலையில நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அப்பா போவாங்க. அப்போ அதை நமஸ்காரம் பண்ண வரும்போது அந்த ஆசீர்வாதத்துல அவர் சொன்னது என்ன தெரியுமா? சுப்பு, காமாட்சி வானா அழிச்சுட்டாடா. ஆஹா, இன்றைக்கும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோமே, எத்தனை துன்பங்கள், எத்தனை கவலைகள், ஒரு கலை வாழ்க்கை என்று வந்தாலே எத்தனை எதிர்ப்புகள், எல்லாவற்றையும் தாண்டி சுத்தமான தமிழையும் சுத்தமான ஒழுக்கத்தையும் சுத்தமான பக்தியையும் கண்டேன் கடவுளை என்ற தொழிலையும் வைத்துக்கொண்டு நாங்கள் பண்ணி கொண்டு வருவதால், சுப்பு அவ வானாவை அழிச்சுட்டாடா, இன்னைக்கும் வானாவை அழிச்சுட்டாதான் உங்களோட பேசும் அளவுக்கு இந்த கலை வளர்கிறதே, மறக்க முடியாத விஷயம். ரொம்ப நகைச்சுவையா ஒண்ணு சொன்னார். வில்ல பார்த்தா ராமன் நினைவுக்கு வருகிறான், ராமன்னா ராமேஸ்வரம். உடுக்கையை பார்த்தா சிவன் நினைவுக்கு வருகிறான், சிவன் என்றால் காசி. ராமேஸ்வரம் சவுத்து, காசி நார்த்து. சுப்பு நீ ஒருத்தந்தாண்டா நேஷனல் இன்டகிரேஷனையே வச்சுட்டு வில்லுப்பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இந்த மகா பிரியமா அப்பாக்கு கொடுத்த அருளுரையே, அதை வச்சே ஒரு வில்லுப்பாட்டு பண்ணலாம். கண்டிப்பா தினமலருக்காக செய்கிறேன். கல்யாண கச்சேரி, கோயில் கச்சேரி, சமூகம் சார்ந்த கச்சேரின்னு பல்வேறு வகையான வில்லிசை கச்சேரிகளை நடத்தியிருக்கீங்க. அதுல மறக்க முடியாத கச்சேரி எது? கோவில் கச்சேரின்னு பாத்தீங்கன்னா, கருமாரியம்மன் கோயில்ல என்னுடைய 7 வயதுல பாடும்போது கற்பூரனாகிய கனகவல்லி என்ற ஒரு பாடலையும், இன்னொன்னு அப்பா எழுதிய ஒரு அற்புதமான காஞ்சி காமாட்சி சரணம் அம்மா, தேவி கருமாரி சரணம் அம்மா, வாஞ்சை வடிவே சரணம் அம்மா, வையக தலைவி சரணம் அம்மா, இதை போன்ற பாடல்களே ரொம்ப குழந்தை. அந்த நாள்ல நான் அப்பாவுக்கு வலது பக்கம் உட்காருவேன், ஹார்மோனியம் கூட வாசிக்க வரல, அவ்வளோ சின்ன வயசு. அப்போ ஒரு மூதாட்டி, சமீபத்துல கூட இது ஒரு சேனல் நான் சொன்னேன், ஒரு மூதாட்டி கையிலே என்னன்னு தெரியாது கொண்டு வந்து குழந்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் எப்படின்னா கையில வாங்கினது எப்பவுமே பத்திரமா வச்சிருப்பேன், ஆனா அப்பா கிட்ட தான் காமிப்பேன், அதை திறந்து கூட நான் பார்க்க மாட்டேன். வீட்டுக்கு வந்தோம், அப்பாவிடம் கொடுத்த போது அது ஒரு 100 ரூபாய் பொக்கிஷம் என்று தெரிந்தது. பணம் இருக்கட்டும், பணம் எங்கு வேண்டுமானாலும் வரும், ஆனால் அந்த கருமாரியம்மன் கோவிலில் கேட்ட தாய் அந்த 100 ரூபாயை கொடுத்தாலே, அந்த கொடுத்ததற்கு பிறகு அந்த இடத்தில் அவளை நாங்கள் தேடி பார்த்தோம், கிடைக்கவில்லை. அப்பா நன்றி சொல்றதுக்காக தேடி பார்த்தாங்க, கிடைக்கலை. ஆனால் அந்த சம்பவம் ஒரு தெய்வீக சம்பவமாக நினைக்கிறேன். அதே மாதிரி மருவத்தூர் கோவில்ல அச்சரப்பாக்கம் வழியாக நடந்து சென்று முதலில் கோவிலில் நிகழ்ச்சி செய்த குடும்பம் எங்கள் குடும்பம். அதை வரலாற்றிலே பதிவு செய்கிறேன். அப்பொழுது அந்த ஒரு சின்ன கொட்டகைக்குள்ளதான் அந்த கோவில் இருந்தது.
அடிகளார் இருந்தார். ரொம்ப சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தினார். இரவு நேரத்தில் குளிர் வந்து விட்டது. அவர் கற்பூரத்தில் தேங்காய் எண்ணெயை குடைத்து பாரதிக்கு தடவுங்கள் என்று சொன்னவுடனே அந்த நேரத்திலே அந்த நோய் என்னை விட்டு சென்றது. ஒரு நடுங்க வைக்கும் நோய். அந்த நோய் சென்றதுக்கு பின்பு இன்றைக்கு உலகத்திலே நாங்கள் அவ்வளவு நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வருகிறோம். அம்பாளின் அருள் எனக்கு கற்பூரமாக கிடைத்ததல்லவா? அதுதான் ஒருவேளை உங்கள் ஆசியால் கற்பூர புத்தியோடு நாங்கள் இந்த வில்லிசை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ என்று நினைத்து அந்த தெய்வீகத்தை வணங்குகின்றேன். கோவில் சார்ந்த கச்சேரிகள், சமூகம் சார்ந்து 2 விஷயம் சொல்லணும். இந்த பால மந்திர் என்று காமராஜையா ஆரம்பித்த ஒரு பள்ளி, அந்த பள்ளியிலே குழந்தைகளுக்காக நாங்கள் வில்லிசை செய்து வருகிறோம். குழந்தைகளையும் வில்லிசை செய்ய வைக்கிறோம். அந்த சமூக நிகழ்ச்சியில நிறைய மாற்றங்கள், மொத்தத்திலும் அந்த வரலாற்றையை பாலமந்திர் 70 என்று 75 என்று வில்லிசை செய்த அனுபவத்தை நாங்கள் மறக்க முடியாது. இன்னும் ஒரு அழகான இடம், ஆனந்தம் என்ற முதியோர் இல்லம். நடத்துபவர் பாகீரதி ராமமூர்த்தி. எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கு இருக்கும் பாட்டிகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் வயசு ஏறுறதே எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த பாட்டிகள் எங்களை தடவி பார்த்து பாசத்தை தெரிவிக்கும் அந்த தாயார் பாகீரதி அவர்கள் என் மேல் மிகுந்த அன்புடையவர்கள். ஆக இப்படி பல பல சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளும் நாங்கள் செய்து வருகிறோம். கல்யாண கச்சேரி, அது ரொம்ப ஒரு அழகான செய்தியை மட்டும் சொல்றேன். ஏன்னா நான் மேடையில சொல்வேன், நான் என்ன சொன்னாலும் எங்க வீட்டுக்காரர் ஆமா போடுவார்னு. நான் போற இடமெல்லாம் அதை சொல்லிட்டு வர்றதுனால சமீபத்திலே ஒரு ஃபாரின் பொண்ணு, ஃபாரின் மாப்பிள்ளை, அவங்களுக்கு கச்சேரி, அவங்களுக்கு எஸ் வரும். எப்படி ஆமா வரும்? நான் சொல்லி கொடுத்தேன், ஒன்னும் இல்லை, நத்திங் பட் எஸ் ஆமாதான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபாரின் பொண்ணு சொன்னதுக்கு அந்த ஃபாரின் மாப்பிள்ளை ஆமாம் போட்ட காட்சி அன்றைக்கு வீடியோவிலே பதிவு செய்தார்கள். ஆக வில்லுப்பாட்டு என்பது மொழியை கடந்து, நாட்டை கடந்து, எல்லாவற்றையும் கடந்து அந்த ஆமா என்று அங்கீகரிக்கும் வார்த்தைக்காக உலக பிரபலம் பெற்றிருக்கிறது. இப்படி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல எல்லா வயதினருக்கும் விரும்பக்கூடிய இசையாக தான் வில்லிசை இருக்கு. கத்துக்கிற ஆர்வம் இருந்தாலும் அதுக்கான தகுதி ஞானத்தை எப்படி வளர்த்துக்கிறது? 7 விஷயங்கள் வேணும். பொதுவா நம்ம சரிகம பதனி 7 சுரம் தெரிஞ்சு தாளம் தெரிஞ்சா போதுங்கிறது சங்கீத கணக்கு. எங்களுடைய வில்லுப்பாட்டு கணக்குன்னா இயல், இசை, நாடகம் 3 தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல பேச தெரியணும். நல்ல மனசார படிக்கணும். முதல்ல இந்த செல்லை பார்த்து படிக்கிறத விட்டுட்டு புத்தகத்தை பார்த்து படித்து கொஞ்சம் அறிவை பெருக்கிண்டா, நான் சொல்றது எல்லாமே எபோவ் ஒரு 20க்கு அப்புறமே வச்சுக்கோங்களேன். இயல் நல்லா பேச தெரியணும். இசை நான் என்ன சொல்றேன், சுதியோட பாடுங்க போதும். நல்ல ஆலாபனதான், அப்படித்தான் இப்படித்தாங்கிறதுலாம் கிடையாது. நல்ல சுதியோட செய்தியை சொல்ல வரீங்களா? இப்ப கலைவாணர் இந்த காலத்துல ஒரு பாட்டு ரொம்ப அழகியா படிப்பார், விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி. அவர் எதையும் பார்க்க மாட்டாரு, எடுப்பாரு பாட்டு. அதுதாங்க சக்சஸ். அது கரெக்டா சொல்ல போனா வில்லுப்பாட்டுல பாடிய பாடல் பின்பு திரைப்படத்துக்கு வந்தது என்று என் தந்தையார் சொல்லுவார்கள். ஏன்னா வில்லுப்பாட்டுல நிறைய பாட்டை பிரபலம் தான் திரைப்படத்துக்கே கொண்டு போனார் அவர். ஆக அந்த மாதிரி கருத்துள்ள பாடல்களை இசையோடும் ஸ்ருதியோடும் தாளத்தோடும் பாட பழகணும். இசை 2. 3வது நாடகம். ராமனாவும் நானே பேசணும், வாலியாவும் நானே பேசணும். 2க்கும் அந்த பாவ வித்தியாசம் கொடுக்கணும். அதுதான் அழகு நாடகத்தமிழ். இயல், இசை, நாடகம். 4வது நகைச்சுவை. அங்க இங்க கேட்டு சிரிக்க வைக்கிறது கூடாது. ஒருத்தர் மாமனாரா மாமியாரா கிண்டல், அதெல்லாம் நத்திங் டூயிங். நகைச்சுவை தரமான நகைச்சுவையாக, காந்திஜி பயன்படுத்திய நகைச்சுவை போல, பெர்னாட் ஷா பயன்படுத்திய நகைச்சுவை போல அப்படி பயன்படுத்தி கொண்டு நகைச்சுவையை புகுத்துங்கள். மனதை தெளிவாக வையுங்கள். வில்லங்கம் இல்லாமல் தெளிவாக வைத்தோம் என்றால் வில்லுப்பாட்டிலே நகைச்சுவை வரும். சரிங்களா? அடுத்தது மனித நேயம். இது ஏங்கய்யா கலைக்குள்ள ஒரு கிராமரா வைக்கிறீங்க, தகுதியா? வேணுங்கய்யா. ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு, அதை நான் கேட்டு நாங்க 8க்கு பாடியிருக்கிறோம், ஒரு குழந்தை போதும்னு பாடியிருக்கிறோம், அப்புறம் ட்ரெயின்ல போகும்போது டிக்கெட் எடுத்துட்டு போன்னு பாடியிருக்கிறோம். பாடாத சப்ஜெக்டே இல்ல. அதுக்கு மனித நேயம் இல்லாம முடியாது. மனித நேயத்தை ஊசி போடுன்னு பாடியிருக்கோம், கொரோனாக்கு பாடியிருக்கிறோம், எவ்வளவு நோய்களுக்கு பாடியிருக்கோம் தெரியுமா? அது மாதிரி கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு பாடியிருக்கோம். இதெல்லாம் பாடும்போது ஒரு தாய், நான் தாயாகி அல்லது என் தந்தையார் தாயாகி அல்லது என்னுடைய கணவனார் தாயாகி ஒரு விஷயத்தை சொல்லும் போது மனிதநேயத்தோடு சொல்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஈடுபடும். அது 5வது தகுதி. 6வது நாம வி ஆர் இந்தியன் என்ற தேசபக்தி. 7வது கண்டேன் கடவுளை,
தெய்வ பக்தி. இந்த 7 தான் 7 ஸ்வரம் போல வில்லுப்பாட்டுக்கு வேண்டிய 7 வரம் 7 தகுதிகள். இதோடு வாங்க, சொல்லித்தர நாங்களும் இருக்கிறோம், பல்கலைக்கழகமும் இருக்கிறது. வில்லு பாட்டுக்கும் கதா காலட்சேபத்துக்கும் என்ன வித்தியாசம்? வில்லுப்பாட்டுக்கும் கதா காலட்சேபத்துக்கும் வித்தியாசம் என்று பேசுவதை விட ஒற்றுமைகள் நிறைய இருக்கின்றன. என்ன தெரியுமா ஒற்றுமை? கதையும் பாட்டும். 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தான் வெளில வந்தது. எது? கதா காலட்சேபம். அதே மாதிரி 19, 20 தான் வெளியில வந்தது. அதுக்கு முன்னாடி இருந்தது. எப்படின்னா, வில்லுப்பாட்டுக்கும் கதா காலட்சேபத்துக்கும் ரொம்ப பொருத்தமா தொல்காப்பியத்துல ஒரு சென்டென்ஸ் இருக்கு. உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் தமிழ் எம்ஏ, அதனால உங்களுக்கு சொல்றேன். உரைனா டயலாக், இடையிட்டனா நடுவுல, பாட்டுடை செய்யுள்னா பாட்டு. ஆக வசனமும் பாட்டும் சேர்ந்து வரக்கூடிய வடிவத்தை எப்பொழுது தொல்காப்பியம் சொல்கிறதோ அதிலிருந்து பிறந்த கலைகளில் மூத்த கலை, முத்தமிழ் கலையிலே மூத்த கலை வில்லுப்பாட்டு. அதற்கு பின்பு வந்ததுதான் கதா காலட்சேபம். எல்லா விஷயங்களும் இதை சமீபத்திலே ஒரு பெரிய வித்வாம்சினியோடு பேசிய தொலைக்காட்சி பதிவு உங்களுக்கு சேனல்ல இருக்கிறது. முடிந்தால் நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் அதை. ஆக ரெண்டுமே ஆன்மீகத்தை நோக்கித்தான், ரெண்டுமே தேசியத்தை நோக்கித்தான். என்ன வித்தியாசம் அப்படின்னு லைட்டா சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இதுல கர்நாடிக் அதிகமா வரும், இதுல வில்லுப்பாட்டுல எல்லாமே அதிகமா வரும். இதுல மொழி ஒரு தனிப்பட்ட ஒரு அழகான சுவையான மொழியாக இருக்கும். இது எல்லாருக்கும் பேசக்கூடிய வழக்கு மொழியாக இருக்கும். ஆனா ரெண்டுக்குமே இதயம் என்னவா இருக்கணும் தெரியுமா? தேசியத்தை, தெய்வீகத்தை இதயமாக பரப்பணும். நான் நல்லா பண்றேனா, நீ நல்லா பண்றியா, அது இல்லாம வில்லுப்பாட்டுக்கும் கதா காலட்சேபத்துக்கும் இருக்கிற ஒற்றுமையை போற்றுவோம், வேற்றுமைகளையும் அழகாக ரசிப்போம். வில்லுப்பாட்டுக்கும் கதா காலட்சேபத்துக்கும் இருக்கணுமே தவிர இது பாடுற வழக்கும் அது பாடுற வழக்கும் வித்தியாசம் இருக்காது, இருக்கவும் வேண்டாம், இருக்கவும் கூடாது. எல்லாமே கலைதான். அனைத்தும் கண்டேன் கடவுளை கொடுத்த வரங்கள் தான். நீங்க பார்த்து வியந்த கோயில் பத்தி சொல்லுங்களேன். சமீபத்திலே நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். தஞ்சை பெரிய கோவிலிலே சதய விழாவிலே கச்சேரி பண்ணோம். ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பாவோட போயிருக்கேன், 2-3 முறை போயிருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த வருஷம்தான் போயிட்டு வந்தோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? அந்த கல்லை எப்படி அவர் கொண்டு வந்தார், எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கோவிலை அமைத்தார். இதாங்க வில்லுப்பாட்டு செய்ய வேண்டிய வேலை. அவர் ராஜராஜ சோழன் கல்லால் கோவில் அமைத்தார், அவருக்கு நாங்கள் வில்லால் கோவில் அமைத்தோம் என்று சொல்லும் அளவுக்கு என்னுடைய தலைப்பையே அப்படிதான் வைத்திருந்தேன். வில்லும் கல்லும் சொல்லும் என்ற தலைப்பு கொடுத்து அந்த கோவிலை பார்த்து பிரமித்து போயிட்டோங்க. எத்தனை செப்பேடுகள் இருக்கின்றன, எத்தனை வரலாறுகள் இருக்கின்றன. வாஞ்சையோடு அந்த தஞ்சை கோவிலை பார்த்து வணங்கிய அனுபவத்தை நாங்கள் மறக்க முடியாது. இந்தியா அந்த கோபுரத்தை போல தலை நிமிர்ந்து நிற்கட்டும், தமிழ்நாடு அந்த கோபுரத்தை போல தலை நிமிர்ந்து நிற்கட்டும். நம்முடைய சோழ மன்னன் கட்டிய கோவில் அல்லவா, அந்த கோவிலுக்கு நாங்கள் படைத்த வில்லிசை இன்றைக்கு வரலாறு மிகுந்ததாக மக்களால் பேசப்பட்டது. என்னுடைய என்ன சொல்ல பாசமான ஒரு சம்பவமாக அதை நான் உங்களிடம் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். நம்மோட வாழ்க்கையை செம்மப்படுத்துற மகான்கள், குருமார்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்க. நிறைய பேரு, ஆனா எங்களோட மனதிலே இருக்கிற 2-3 பேர். நாங்க சுவாமி ரங்கநாதானந்தாஜியிடம் தீட்சை பெற்றவள். சுவாமி ராமகிருஷ்ணா மடம் படிச்சதும் சாரதா வித்யாலயா தான். என்னுடைய தந்தையாரும் நானும், என்னுடைய தாயாரும், என்னுடைய கணவனாரும், என்னுடைய குழந்தையும் எல்லாருமாக சேர்ந்து அங்க தீட்சை பெற்ற பின்பு பரமஹம்சருடைய குடும்பத்தில், பரமஹம்சருடைய அருள் பெறும் குடும்பமாக என்றைக்கும் நாங்கள் மகாராஜ்களின் ஆசையை பெற்று வருகிறோம். குறிப்பாக தலைவர் கௌதமானந்தாஜி மகாராஜ் ரொம்ப வில்லிசையை ரசிப்பார். அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இது ராமகிருஷ்ண மண்டலம் என்று. அந்த வார்த்தையை ரொம்ப ரசித்து சுவாமிஜி அவர்கள் எங்களிடம் சொல்லுவார். என் மகன் கலைமகன் ஒரு வாட்டி போஷம்போ பாடிய போது அதை பாராட்டி கௌதமானந்தாஜி நம்ம சென்னை மயிலாப்பூர் மட்டில தான் சொன்ன வார்த்தையை மறக்க முடியாது. நரேன் பாடும்போது பகவான் பின்னால போய் அப்படியே கட்டி பிடிச்சிப்பார். அந்த மாதிரி இன்னைக்கு குழந்தை கலைமகன் பாடும்போது கண்டிப்பா கட்டி பிடிச்சிருப்பார் என்று சொன்ன ஆசீர்வாதம் இருக்கிறதே, மறக்க முடியாத விஷயம். அதே போல சுவாமி விமூர்த்தானந்தாஜி, அதே போல சுவாமி ஆத்மகனானந்தாஜி என்று மகாராஜுகளின் ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைய உண்டு. அடியேன் சாரதையின் தீவிர பக்தை. ஏன்னா அந்த அம்மாவுடைய ஒரு வார்த்தை என்னால மறக்க முடியாது. துன்பம் என்று உனக்கு ஒன்று வரும்போது அம்மா
நான் ஒருத்தி இருக்கிறேன் என்று நினைவு வைத்துக்கொள் என்று சொன்ன வார்த்தை அடிக்கடி நினைவுக்கு வரும். காரணம், அடிக்கடி மேடையில இருக்கோம் இல்லையா, அந்த துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை எப்படி சமாளிப்பது என்று சமாளிப்போம். இதே போல வேதாத்ரி மகரிஷி அவர் முன்னால் வாழ்க வளமுடன் என்று சொல்வோம் இல்லையா, அவர் முன்னால் பாடி எனக்கு ஒரு லட்டும் கொடுத்திருக்கிறார். அந்த நல இயக்கத்தை பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறோம். யோகிராம் சுரத்குமார், ரமண மகரிஷி, இதெல்லாம் எத்தனை எத்தனோ மகானுபாவில் அந்தரிக்கு வந்தனமுதான் எங்க வில்லு பாட்டுங்க.